பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் கூட சவுலை பற்றி நாங்கள் படிக்கப் போகிறோம். இந்த 9ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு எந்தெந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீரோ அத்தனையும் நாங்கள் கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபை நீர் தருவீராக. எங்களோடு பேசும் ஆண்டவரே. சவுலாய் இருந்தவனை எப்படி நீர் பவுலாய் மாற்றுகிறீரோ, சபைக்கு விரோதமாய் எழும்பின ஒரு மனிதனை எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு பிரதான அப்போஸ்தலனாய் நீர் மாற்றினீரோ, அதே வல்லமை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையில் உண்டாக கர்த்தர் வழிவாசல்களை திறந்தளிப்பீராக. இதோ இன்றைக்கும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீர் ஆசீர்வதித்தபடியால் நன்றி சொல்லுகிறோம். எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் 43 வசனங்கள் இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் இருந்து இனிமே மெயின் ரோல் இன்றைக்கு படிக்க போகிற இந்த சவுல் பேச போகிறார். இந்த சவுல் நேத்திய சாப்டர்லேயும் வந்தார், அதுக்கு முன்னாடி சாப்டர்லேயும் வந்தார். இந்த வஸ்திரங்களை ஸ்தேவானை கொலை செய்யும்போது அந்த வஸ்திரங்களை காவல் காக்கிற பணியிலே இந்த சவுல் இருந்தான். பிறகு 8ஆம் அதிகாரத்திலே லூக்கா சவுல் சம்மதித்திருந்தான் கொலை செய்வதற்கு அப்படின்னா ஏதோ ஒன்று லூக்கா நமக்கு டைரக்ட் பண்ணுறார். நீங்கள் லூக்காவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு PhD பட்டம் மாத்திரமல்ல, மருத்துவ படிப்பு படித்திருந்த ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் இந்த லூக்கா எழுதின இந்த டாக்குமெண்ட் இத்தனை ஆண்டுகள் தாண்டி இன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது. 4 சுவிசேஷங்களையும் நம்மையும் பிரிட்ஜ் பண்ணுற அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் புஸ்தகத்தை எழுதினவர் இவர். இந்த 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பேசிக்கொண்டு வந்திருந்த இந்த லூக்கா நமக்கு இன்றைக்கு ஸ்தேவானுக்கு பிறகு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஸ்தேவானை பற்றி சொல்லிக் கொடுத்தாரு, பிலிப்பு பற்றி சொல்லிக் கொடுத்தாரு, பேதுரோட ஊழியத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தாரு. பேதுரும் யோவானும் அந்த நடக்க முடியாத மனிதனை சுத்தமாக்கினதை பற்றிலாம் பேசினவர் இன்றைக்கி ஒரு புது பர்சனை பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறார். ஹிஸ்ட்ரியே இனிமேல் இந்த பர்சனை சுற்றி தான் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்ன லூக்கா 2 பேருக்கும் டிசைப்பிளாக வேலை செஞ்சுருக்கார். ஒன்று பேதுருக்கும் ஹெல்ப்பராக இருந்திருக்கார், பேதுருவோட சிஷனாக இருந்திருக்கார். இந்த பவுலுக்கும் இன்றைக்கி படிக்க போகிற இந்த சவுல் என்கிற பவுலுக்கும் சீஷனாக இருந்திருக்க போகிறார். அப்போ ரெண்டு கைண்ட் ஆஃப் கிரேட் லீடர்ஸ். பேதுரு ஐயா தான் யூதர்கள் வழியில் வந்த பிஷப்னு சொல்லலாம், போப்புன்னு சொல்லலாம். சவுல் ஐயா புரஜாதிகளை நடத்த வந்த போப் என்று சொல்லலாம். இந்த சவுலை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனை சொல்கிறார். ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி, சவுல் என்கிறவன் கர்த்தருக்கு விரோதமாக, ஸோ ஆண்டவருக்கு விரோதமாக டைரெக்டாக வருகிறான், பயமுறுத்துறாங்க. இன்றைக்கு கூட ஊழியம் செய்யும்போது பல பயமுறுத்தல் வருகிறது. ஓகே, அதிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறான், கொலை செய்யும்படி போகிறான். ஹூ கேவ் அத்தாரிட்டி டு சால் டு கில் கிறிஸ்டியன்ஸ்? கிறிஸ்துவை சார்ந்தவர்களை கொலை செய்யக்கூடிய அதிகாரம் சவுலை உனக்கு யார் கொடுத்ததுன்னா யாரும் கொடுக்கல. இவராக டெவலப் பண்ணிக்கிறார், இவராக பண்ணுறார், இவராக ரெடி ஆகிறார். அவருடைய ரத்தத்தில் ஊறி இருக்கு கொலை செய்ய வேண்டும். யூதர்கள் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன். சாகடிக்கணும்னு நினச்சாங்கன்னா சாகடிச்சிடுவாங்க. அதான் யூதர்கள் இன்று வரை அப்படி தான். அவங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதன் எழும்புனா அவன் வாழவே முடியாது. அப்படி நினச்சிக்கிட்டார் இந்த சவுல். கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியன் கையில் போகிறார். பிரதான ஆசாரியன் டீம் ஏற்கனவே அடங்கி போயிருக்கு. ஏன்? பிரதான ஆசாரியர் டீம் கூட உள்ள அந்த சனகரிப்பு சங்கம் தான் ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சவங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேதுருவையும் யோவானையும் அரெஸ்ட் பண்ணி சனகரிப்பு சங்கத்துக்கு கொண்டு போனாங்க. நம்ம படித்தோம் பாருங்கள் 3rd சாப்டர்லாம். சனகரிப்பு சங்கத்தில் 71 பேர் இருந்தாங்க. அவங்க கேள்வியெலாம் கேட்டாங்க. கேள்விக்கு பேதுருவும் யோவானும் பதில் சொன்னாங்க. அந்த பதிலில் சொல்லும் போதே அடிக்கடி பேதுருவும் யோவானும் கோட் பண்ணுறதே, அவங்க குற்றப்படுத்துறதே இந்த சனகரிப்பு சங்கம் தான் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிச்சு அப்படின்னும் போது, அப்போ இவங்களுக்கு என்னடா இது பப்ளிக்காக ஆகுதே, இயேசுவை சாகடிச்சது, இப்போ எங்களையும் சாகடிக்க தேடுறீங்களான்றது போல் பேசும்போது சனகரிப்பு சம்பவம் கொஞ்சம் பேசிஃபை ஆகி அமைதி ஆயிடுச்சு. இனி கொலை செய்ய வேண்டாம், அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கு. ஆனால் இந்த யங் மேன் சவுல் அவன் கொதித்துடுறான். ஐயா பிரதான ஆசாரியரே, உங்களால் கொலை செய்ய முடியல, விடுங்க நான் செய்கிறேன், நீங்கள் லெட்டர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி த்ரெட்டனிங் பண்ணுறான். ஸோ ஹீ டுக் த
He took the baton from the high priest. High priestோட வேலைன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷம் ஒரு முறை போய் ஊழியம் பண்ணோம். அவர் இதை பண்ணாரான்னு தெரியல, இவரே கொலை செய்ய வந்துட்டார் பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் கையிலேருந்து அந்த பேட்டனை வாங்கிட்டு, என்ன பேட்டன்? யூத மார்க்கத்தில் இருந்து யூதர்களாயிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரை கண்டுபிடித்தாலும் அவர்களை கொலை செய்வேன். எருசலேமில் இருந்தா சபை என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த பெர்சிக்யூஷனை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து செதறி ஓடி போச்சு. சபை எப்படி பில்ட் ஆச்சு நம்ம சொல்லமா? ஜீசஸ்க்கு எத்தனை சீஷர்கள்? 12. அதில் ஒருத்தன் போயிட்டான். திரும்பி இயேசு பரமேறி போயிட்ட பிறகு அந்த 11 பேர் திரும்பி வந்து 12 ஆக்கினாங்க. அந்த மத்தையாஸ் அப்படின்றவரை சீஷன் ஆக்கிட்டாங்கல்ல. அதன் பிறகு அந்த மேல் மாடியில் 120 பேர் இருந்தாங்க. கரெக்டாக? இப்போ ஜீசஸ் 12 பேர், 120 பேர். இந்த 120 பேர் மேல் மாடியில் ஜெபம் பண்ணும்போது 50ஆவது நாளில் ஹோலி ஸ்பிரிட் வந்தார். ஹோலி ஸ்பிரிட் வந்த பிறகு சபை மல்டிப்ளை ஆயிடுச்சு. பேதுரு வெளியே வந்து மெசேஜ் கொடுத்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பிறகு இன்னொரு இடத்துல மெசேஜ் கொடுத்தார், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இது இவர் மட்டுமே பண்ணது, இன்னும் நிறைய பேர் பண்ண பெரும் கூட்டம், திரள் கூட்டம். அவங்களுக்கு நடத்துறதுக்கே ஹால் கிடைக்கல. சாலமன்ஸோட போர்ச் வாடகைக்கு எடுத்துட்டாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம மொழியில் சொல்லணும்னா ஒரு நேரு ஸ்டேடியத்தை நம்ம வாடகை எடுக்கிறது போல் அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் வாடகை எடுத்து சபை நடத்திட்டு இருந்தாங்க. அதையும் இந்த யூதர்கள் சனகரிப் சங்கத்தில் கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ சர்ச்சு பர்சிக்யூஷனை பார்த்ததும், அடிக்கிறாங்க தெரிஞ்சதும் செதறி ஓடி போயிட்டாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், செதறி ஓடிக்கப்பட்டாங்க. ஓடிட்டவங்க மெயினாக ஓடின ஒரு கண்ட்ரி பேர் மறக்காதீங்க, சீரியா. சீரியா வந்து இஸ்ரேலோட பார்டரில் இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரேலோட பார்டரில் பார்த்தீங்கன்னா சீரியா இருக்குது. அந்த சீரியாவோட தலைநகரம் தான் டமஸ்கஸ். இன்றைக்கும் தமஸ்கு இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீரியா தமஸ்கு. ஏன் இன்னும் பழைய ஏற்பாடில் நீங்கள் போனீங்கன்னா எலியா தீர்க்கதரிசி காலத்திலே சீரியா தமஸ்குலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கு இந்த தமஸ்குக்கு ஓடிட்டாங்களாம். வெரி லாங் ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னி. ஜெருசலேம் டு டமாஸ்கஸ், இவ்வளோ பெரிய லாங் ஜேர்னி எடுத்து ஓடி போனவர்களை நான் தேடி பிடித்து இழுத்து கொண்டு வந்து நான் அவர்களை தண்டிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு 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 விஷயத்தை இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறான் பாருங்கள். நான் போவேன், அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருவேன், அவர்களை நான் கொலை செய்வேன், அவர்களை சாகடிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்கள் திருச்சபையே, இந்த 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 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியா டு டமஸ்கஸ், மன்னிக்கும், எருசலேம் டு டமஸ்கஸ் 359 கிலோமீட்டர் காட்டுது. 359 கிலோமீட்டர், இவ்வளோ பெரிய லாங்கர் டிஸ்டன்ஸ். ஆமாம், நம்ம வந்து ஒரு 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 காரில் போனோன்னா ஒரு 6 மணி நேரம் போகிற இது தூரம், 135 மைல் தூரம். இவன் இங்கே புறப்பட்டு போகிறான். ஸோ புறப்பட்டு போய் அந்த மக்களை கட்டி இழுத்து கொண்டு வர போகிறான். அட்லீஸ்ட் அது வந்து வேறு கண்ட்ரி, வேறு அது ஜெருசலேம் கிடையாது, அது இஸ்ரேல் கிடையாது, வேறு கண்ட்ரி. ஆனால் இவரால் ஃப்ரீ ஆக்சஸ் அன்றைக்கி டமஸ்கஸ்க்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரே கிங்டம் தான், ரோமன் எம்பையர் ரூல் பண்ணி கொண்டு. ஸோ சவுல் ஒரு பாதையை எடுக்கிறான். he took the route to Damascus. Why? To kill Christians, to destroy Christians. இந்த செய்தியை, இந்த 43 வசனங்களை நான் 3 பகுதிகளாய் பிரிக்க போகிறேன். முதல் பகுதி 1 to 9 வரைக்கும் இயேசுவும் சவுலும். நம்ம சரியான இங்கிலீஷில் சொல்லணும்னா என்கவுண்டர் வித் ஜீசஸ். சவுலை இயேசு சந்தித்தார் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சொல்லணும், ஜீசஸ் அவங்க கையில் 2 கொஸ்டின் கேட்டிருப்பார். அதை நம்ம படிப்போம். 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு மெயின் பிரிட்ஜ். இயேசுக்கு விரோதமான சவுல். இந்த இயேசுவும் சவுலையும் இணைக்க போகிற ஒரு சீஷன், அவர் தான் நம்முடைய அனனியா. யார் இந்த அனனியா? என்ன பண்ணுறாரு? எப்படி அந்த சவுலை பிரிட்ஜ் பண்ணி அவனை ஊழியக்காரனாக்குறார் என்கிறது ஒன்று. பிறகு 31ஆம் வசனத்தில் 43ஆம் வசனம் வரைக்கும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் பேச போகிறோம். 3 பகுதி. இயேசுவை சவுல் சந்தித்தான் என்பதாகவும், தீர்க்கதரிசி அனனியா என்கிற அந்த தீர்க்கதரிசி அல்லது தேவனுக்கு பயந்தவன் என்ற ஒரு பகுதியும், பிறகு அற்புதங்கள் என்கிற பகுதியிலும் படிப்பேன். இப்போ சவுல் வந்து நான் சொன்ன இந்த 359 கிலோமீட்டர் அவர் போகிறார். ஸோ ஹீ இஸ் மேக்கிங் எ கிரேட் ஹேவோக் டு த சர்ச். 130 மைலாம். ஷார்ட்டஸ்ட் டே எடுத்தால் 210 கிலோமீட்டரா. ஜெருசலேம் வந்து நார்த் ஈஸ்ட் சைடு இருக்குது. 6 நாள் பயணம். இவர் குதிரையில் போனார்னா 6 நாள் போகிறான். 6 days தன் மிலிட்ரி படையோடு 6 நாட்கள் பயணம் எடுத்து புறப்பட்டு
போகிறான். he is an angry and violent man, abusive nature. கிறிஸ்தவர்களை அடித்து கொலை செய்ய வேண்டும். அவனுடைய வேலை ஜூடாயிசம்காக ஜீல். யூதாயிசத்துக்கு விரோதமாக எது வந்தாலும் நான் கத்தி எடுப்பேன், நான் பட்டயத்தை எடுப்பேன். ஸோ அந்த காலத்தில் ஹை ப்ரீஸ்டாக இந்த காய்பா தான் இருக்கிறார். ஸோ இவனோட வேலை த்ரெட்ஸு. சனகரிப் சங்கமே அடங்கிருச்சு. ஏன்னா சனகரிப் சங்கமில் கமாலியல் இருக்கார். கமாலியல் எல்லாரையும் ஸ்டாப் பண்ண சொன்னார். வெயிட் பண்ணுங்கள், அடிக்காதீங்க, இது கர்த்தரால் உண்டானதா, நீங்கள் தோற்றுருவீங்க, அது கூட ஃபைட் பண்ணாதீங்க, இந்த மனுஷனால் உண்டானா தானாக அழிஞ்சு போகும்னு கமாலியல் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுறார். இந்த கமாலியலுக்கு ஒரு டிசைபிள் தான், அவன் தான் இந்த சவுல், யங் மேன். ஆமாம், he is remembered as a persecutor. இவரே அதை தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், நான் சபையை துன்புறுத்தினவனாக இருந்தேன். a full Judaic man, a man who fully followed Judaism. அவர் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர், அவர் ஒரு எபிரேயன், சட்டம் தெரிந்தவர், ஒரு பரிசேயன், சபையை துன்புறுத்தினவன், மெட்டானில் விருத்தம் செய்யப்பட்டவன். பயங்கரமான பேக்ரவுண்ட் இவருக்கு. ஜூடாயிசம்னா இவருக்கு அவ்வளோ விருப்பம். அதனால் இந்த யூதாயிசத்துக்காக நின்று கிறிஸ்டியனத்தை அழிக்க பார்க்குறார். இன்னொன்று புரிஞ்சுக்கணும், he had political influence also. இந்த தர்சு பட்டணத்தனாகிய இந்த சவுலுக்கு ஒரு ஜீனில், அம்மா வழி ஒரு ஜீனில் அவன் ரோமனாகவும் இருக்கிறான். ஆக he is also a Jew, he is also a Rome. ஸோ என்ன பண்ண போகிறாரு, ரோமோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு, ஜூயிஷ் பவரையும் வச்சுக்கிட்டு கிறிஸ்டியானிட்டியை அழிக்க போகிறார். திருச்சபை இந்த எந்த பவரை வச்சுக்கிட்டோம் கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கிறிஸ்துக்கு விரோதமாக எழும்புனா ப்ராப்ளம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பினா ப்ராப்ளம் என்னன்னா, கிறிஸ்துவே டிஃபெண்ட் பண்ண வருவார். அவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என்ன பண்ணுவான் அப்போ சாத்தான்? என் சபையை தொடுகிறவன். அவர் சொன்னார் 16:18 மத்தேயு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லையே, உன்னால் என் சபையை தொடவே முடியாதுறான்னு சாத்தானுக்கு சேலஞ்ச் விட்டு போனார். நீ பாதாளத்தோட, உன் டீமோட, உன் செட்டப்போட, இடிக்கிற அனைத்து ஆயுதங்களோடு வந்தாலும் என் சபையை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லியிருந்தார் பாருங்க. அதனால் கிறிஸ்துக்கு விரோதமாய் இவன் வருகிறான், தமஸ்குவுக்கு வருகிறான், இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வருகிறான். வாட் இஸ் த ரீசன்? எதுக்கு வருகிறான்? புருஷரை கண்டாலும் ஸ்திரீகளை கண்டாலும் கட்டி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வருவானாம். ஏன்னா இவனால் தமஸ்கஸில் வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது, இவனுக்கு பவர் கிடையாது. அங்கே அது வேறு ப்ராவின்ஸ், அங்கே வேறு கவர்னர். இங்கே இழுத்து கொண்டு வந்தால் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தமாஸ்குஸ்குள்ளே போய்விட்டான். வெல்கம் டு டமாஸ்கஸ் என்கிற போர்டை பார்க்கிறான். அவ்வளவுதான், வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது, சடிதியிலே விழுந்தான், சுற்றிலும் பிரகாசித்தது, விழுந்தான். he fell. கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் அவரால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாகவும் எழும்புகிறவர்கள் விழுவார்கள். திஸ் வில் ஹேப்பன் சடன்லி. திஸ் ஸ்பெக்டாகுலர் ஈவெண்ட் இஸ் அன்யூஷுவல். இது நடப்பதற்கு ஒரு வழியும் இல்லை நினைச்சாலும் திஸ் வில் கம். திஸ் இஸ் நாட் அ நார்மல் கன்ஃபரன்டேஷன், திஸ் இஸ் அன் ஆடிபிள் கன்ஃபரன்டேஷன். எல்லாரும் பார்க்குறாங்க, கூட வந்த படைத்தலைவர்கள் பார்க்குறாங்க. they could hear a voice from heaven. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவன் அலறத்தக்கதாய் நடக்கிறது. This was a divine confrontation. God is confronting Saul. The brightest thing that happened in the middle of the day. நடு வெளிச்சத்தில், ஒளியில், சூரியனை காட்டிலும் பிரகாசம் அவன் கண்களை பட்டது. நம்முடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட லைட் வரைக்கும் தான் டிடெக்ட் பண்ணும். குறிப்பாக நம்ம கண் பார்க்குறதெல்லாம் விசிபிள் லைட் மட்டும் தான் பார்க்கும். வேறு எதுவும் நம்ம கண் டிடெக்ட் பண்ணாது. இன்ஃப்ராரெட்டை கூட நம்ம பொதுவாக பார்க்க முடியாது. அல்ட்ரா வயலட் கண்ணுக்கே தெரியாது. ஆனால் சூரிய ஒளியில் நிறைய இருக்குது. எக்ஸ்ரேஸ் இருக்குது, காமா ரேஸ் இருக்குது, பீட்டா ரேஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது, இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்குது. அந்த விசிபிள் லைட்டில் உள்ள அந்த ஸ்பெக்ட்ரம் நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். அதில் இந்த கலர்ஸ் மட்டும் தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். விப்ஜிஆர்னு சொல்லுவாங்க, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இதுதான் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ண முடியாது. பட் த சன் இஸ் வெரி பவர்ஃபுல். இட்ஸ் ரேஸ் ஆர் பவர்ஃபுல். இந்த சூரியனை இவன் பார்த்து விளையான். சூரியனை காட்டிலும் பிரகாசமான ஒளி வந்தது. திங் டு நோட், நம்ம கண் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். கண் ஒழுங்காக தூங்கலன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவோம். கண்ணில் பிரகாசமான ஒளி வந்தால் கண் விழுந்துருவோம். ஸோ he fell. கண் இருள் அடைந்திருக்குது, மீன் செதில்கள் போல கண்ணிலேருந்து விழுந்துச்சு. அப்படின்னா கண் என்னாச்சு? கேட்ராக்ட் அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஆச்சான்னு தெரில. அவன் ஏறி போன அந்த குதிரை, அவனோடு கூட இருந்த அந்த மக்கள் எல்லாரும் விழுறாங்க. எவ்ரிதிங் fell.
He has to fall. He fell because he persecuted the church. சபைக்கு விரோதமாக அவன் எழும்பினதினால் அவன் விழுந்தான். He want to stop the expansion of Jesus kingdom. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர்வதை தடுப்பதற்காக போகிறான். இன்றைக்கு சொல்லுகிறேன் திருச்சபையே, அவருடைய ராஜ்யத்தை தடுப்பதற்கு யாராயிலும் கூடாது, எவனாலும் கூடாது. இப்போதாங்க மெயின் விஷயம். விழுகிறான், தமஸ்குக்கு போகிறான், ஒளி பிரகாசித்தது, விழுந்தான். He fell to the earth. மண்ணு பார்க்கும் போதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், எவ்ரிதிங் ஹேஸ் டு ஃபால். இன்றைக்கி நான் நின்றுக்கிறேன்னு பிரம்மாண்டமாகிறத எல்லாம் ஒரு நாள் பூமியில் வந்து விழணும். அப்படி தானே? பறக்கிறது கூட வந்து விழுந்துடுது, நிற்கிற பில்டிங் கூட கீழே விழுந்துடுது, நடக்கிறவன் கூட விழுந்துடுறான். எவ்ரிதிங் ஹேஸ் டு ஃபால். நான் என்ன சொல்கிறேன்னா, he has been fallen. அவன் தள்ளப்பட்டான். கோலியாத் எப்படி விழுந்தானோ தாவீதோடு கூட இருந்த தேவனுடைய நாமத்தினாலே, அதே தான். he fell. கோலியாத்துக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல, முடிச்சிட்டாரு. சவுலுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா அவன் ஆல்ரெடி அவன் ஒரு யூதன், பெஞ்சமின் கோத்திரத்தான். கேள்வி விழுந்த பிறகு ஆண்டவர் பேசுகிறாருங்க, சவுலே சவுலே. நம்ம ஆண்டவர் நிறைய பேரை பேர் விட்டு கூப்பிட்டுருக்காரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனேன்னு சீமோனை கூப்பிட்டுருப்பார். இந்த காட்டத்தி மரத்தில் ஏறித்தான சகையுவேன்னு கூப்பிட்டுருப்பார். நிறைய பேரை பேர் விட்டுருப்பார். நாத்தான் வேலை பேரிட்டு சொல்லியிருப்பார். இன்றைக்கு அவனை பேரிட்டு கூப்பிடுறாரு, சால் சால். God was disturbed by this fellow. He's calling him twice. ஜீசஸ் யார் யாரெல்லாம் 2 முறை கூப்பிட்ருக்காருன்னு நான் யோசித்து பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் எழுதி வச்சுருக்காரு, மார்த்தாலே மார்த்தாலே, லூக்கா 10:41. எருசலேமே எருசலேமே, மத்தேயு 23:37. டீப் இமோஷன்ஸில் அவர் 3 பேரை தான் கூப்பிட்ருக்காரு. அதில் ஒருத்தன் தான் இந்த சவுல். 2 டைம். நம்ம ராஜாவோட வார்த்தை எந்த டோனில் கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரில. அவன் விழுந்து போனனால சால் சால். இந்த குரல் கேட்டதுமே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஐ ஆம் இன் ட்ரபிள். He discovered that he is fighting with some force, some divine force. உன்னதத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வல்லமையோடு நான் போட்டு கொண்டு இருக்கிறேன். ஜூவிஷ் பீப்புள் அவங்க தாங்க உன்னத வல்லமையோடு இருக்கிறவங்களே. அவங்க தாங்க வானத்தை பூமியை படைத்த தேவனையே வணங்குறாங்க. அவங்க எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, ஏன்னா அந்த கர்த்தர் அவங்களோட இருக்கிறார். இந்த கர்த்தரை வணங்குகிற நானே விழுந்தேன் என்றால் என்ன நடக்குதுன்னு யோசிக்கும் போது தெரியுது, கர்த்தருடைய மகனோடு போட்டி போடுகிறான். He has done the worst persecution and torture which have been ever practiced. இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாத டார்ச்சரை கிறிஸ்டியானிட்டி மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணவன் இந்த சவுல். அதான் கேட்டார், why are you persecuting me? பேர் விட்டு சொன்னார், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? why persecuted thou me? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? ஆமென். ஏன் இந்த வேலையை நீ செய்கிறாய்? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சவுல் சொல்லி அடிக்கிறதே கிறிஸ்து அவர்களை தான். கிறிஸ்டியன் அப்படின்றார். மறந்துடாதீங்க, கிறிஸ்டியன்ஸை அடிச்சிடலாம் நம்ம. பேர் முன்னாடி அவரே இருக்கார், கிறிஸ்டியன், கிறிஸ்து அவர் இருக்கார். ஆமென். சனகரிப்பு முன்பதாக சபதம் எடுத்து வந்த சவுல் விழுந்து கிடக்கிறான். இதுவரை கேட்டிராத ஒரு குரல், ஒருவரை கேள்விப்பட்டிருந்த ஒரு குரல். இயேசு சிலுவையில் மரித்தார், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் நாங்கள் தான் என்று சனகரிப்பு சங்கம் சொல்லியிருக்கோம். சவுல் போப்பா, நாங்கள் தான் வயசாயிட்டோம் 71 பேர், நீ போ கொலை செய். இல்லை, அவங்க ஜீசஸ் பற்றி சொல்கிறாங்களே, ஜீசஸை நாங்கள் சாகடிச்சிட்டோம்பா, செத்துட்டார் என்று அனுப்பியிருக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவை மரித்த இயேசுவாய் அவன் நினைக்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை அவரே கொடுப்பார். சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே யாருங்க நீங்கன்னு கேட்கலாம்ல. சவுல் வாஸ் வெரி கிளியர். ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். பூமியில் ஆண்டவர் என்கிற வார்த்தை இயேசுவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் சவுல் அவ்வளோ தைரியமாக போனியே, ஏன் ஆண்டவர்ன்ற? அவனுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களை தொட்டால் கிறிஸ்தவர்களுக்காக குரல் கொடுக்க கர்த்தரே வருவார். ஆண்டவரே நீர் யார்? He want confirmation. யார் இந்த கடவுள்? ஒருவேளை எங்க ஆண்டவரே அடிக்கிறாரா, இல்லை இந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் என்று சொல்லுகிற இயேசு அடிக்கிறாரா?
ஆமென். ஆண்டவரே நீரார். Who are you, Lord? This is an humble question. From the humble heart. வீரமாக சென்ற அவனுடைய குதிரை கீழே விழுந்தது, அவனும் விழுந்தான். He has become humble. God can make the prideful heart into humility in no time. God can just show his presence and make them to fall. The presence of God made him to fall. He want to know something more about God. ஆண்டவரே நீர் யார்? ஆமென். நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. I am Jesus whom thou persecutest. திருச்சபையை நம்ம கையில் பைபிள் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்ம மீட்பர் இந்த பூமியில் கன்னி மரியாளின் வயிற்றிலே பிறந்தார். நம்மளை போல நம்மளாம் நம்ம அம்மா வயிற்றில் பிறந்தோம். இந்த பிறப்புக்காக நன்றி சொல்லணும். இல்லை இந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது. ஒரு உன்னதமான கிரகம் இந்த பூமியை விட்டு மரணம் என்பது பிரித்து நம்மளை வெளியே துரத்தி விடும். நம்மை போன்று இந்த தாய் வயிற்றிலே பிறந்து மரியாள் வயிற்றிலே பிறந்து வாழ்ந்தார். மரணம் அவரை துரத்தி விட்டது. மீண்டும் உயிர் தெழுந்தார். இப்போ என்ன அர்த்தம்னா, மரணத்தோட பவரை பிரேக் பண்ணிட்டு திரும்பி பூமிக்குள்ளே வந்தார். இன்றைக்கி மரிச்சவங்க மரணத்தோட பவரை பிரேக் பண்ணிட்டு வரவே முடியாது. தேர் பவுண்ட், கட்டப்பட்டிருக்கிறார்கள் வசனம் சொல்லுது. அந்த கட்டுக்களை அறுத்து இயேசு வந்தார். இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது சவுலுக்கு தெரியல. சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. சனகரிப்பு சங்கம் நான் மரித்து விட்டேன் என்று சொன்னதே அந்த இயேசு நான் தான். இவனுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க. காசு கொடுத்து எல்லாரும் மாற்றிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஜீசஸ் உயிர் தெழுந்தார்ன்ற செய்தியை போய் சொன்னதும் இந்த அண்ணாவும் காய்ப்பவங்க பணத்தை கொடுத்து அவரோட சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னு ஒரு புரளி விட்டாங்க பாருங்கள். அந்த புரளியை கேட்டவன், அந்த புரளியை நம்பினவன், அவன் நினச்சான் ஒன்று ஜீசஸோட சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்கள் சனகரிப்பு சொல்கிறோம் சங்கம் சொல்கிறது தான் ரைட்டு. இன்றைக்கு எல்லாரும் சொல்வது தவறு என்பதை இயேசுவே நிரூபித்தார். சனகரிப்பு சங்கம் நான் மரித்தேன் என்று சொன்னது சவுலே, நான் உயிர்த்தேன் என்று சொல்லவில்லை. என் சீஷர்கள் என்னை தூக்கி கொண்டு போனார்கள் என்று ரோமர்களுடைய அரசாங்கம் உனக்கு சொன்னது. என் சீஷர்களை நான் தூக்கி சுமந்தேன் என்று நான் சொல்லுகிறேன். என் சீஷர்களுக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். It will be hard for you to kick against the pricks. முள்ளில் உதைத்தால் உனக்கு கடினம். அவன் நடுங்கி திகைத்தான் என்ற வசனம் சொல்லுகிறது. ஜீசஸ் முன்னாடி நிற்கிறதுக்கு நமக்கு என்னங்க பவர் இருக்குது? நடுங்கி திகைத்தான். He was trembling with astonishment. Trembling and astonished. This is not a pleasant encounter. This was a dramatical encounter from heaven. Heaven is real. If heaven is going to encounter us, heaven is going to encounter a person like this, the fellow will be terrified like anything. அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஆமேன். கண் தெரியவில்லை, சத்தம் மாத்திரம் கேட்கிறது. விழுந்தான். He knew I cannot see. My eyes are shut. என் கண்கள் மூடப்பட்டிருக்குது. கண்ணை டைட்டாக மூடின்னு இருப்பான் பயத்தில். திறந்தாலும் கண்ணு மூடி கொண்டு தான் இருக்கிறது. ஜீசஸ் இஸ் தேர். உனக்கு கடினமா? அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே என்று சொன்னான். ஒவ்வொரு நாவுகளும், இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதனுடைய நாவுகளும் ஒரு நாள் அவரை ஆண்டவர் என்று சொல்லும். எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும். நம்மளாம் ஸ்கூலில் முட்டி போட்டிருப்போம். ஒழுங்காக படிக்கலைன்னா தப்பு பண்ணியிருந்தா பேரண்ட்ஸ் முட்டி போட வச்சுருப்பாங்க. இந்த முட்டி அதுக்காக படைக்கப்படவில்லை, அவருக்கு முன்பதாக முழங்கால் படிடும்படியாக. நாவுகள் யாவும் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணும். இந்த வாயில் நம்ம ஏதோ பேசுகிறோம்ல, இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்வதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நடுங்கி நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டான். கர்த்தர் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. பட்டணத்துக்குள்ளே போகாதன்னு சொல்ல, எந்த தமஸ்கு பட்டணத்துக்குள் நீ போக வேண்டுமோ, என்டர் த சிட்டி, அரைஸ் அண்ட் கோ இன்டு த சிட்டி. எந்திரிக்க கூட தெம்பில்லாமல் படுத்து கொண்டு அரைஸ் கோ இன்டு த சிட்டி. அவனோடு கூட இருந்த மனுஷர்கள் பிரமிப்படைந்தார்கள். ஒரு சத்தமும் காணோம். வெளிச்சத்தை பார்த்தாங்க, விழுந்தது என்னமோ உண்மை. ஆனால் பேசுறது அவர் அவங்க கூட மட்டும்தான் பேசுகிறார். அவன் எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை.
கைலாகு கொடுக்குற மனிதர்கள் அவனை தமஸ்குக்கு கொண்டு போனார்கள். ஆனால் கையை பிடிச்சி கூட்டு போகிறாங்க. தமஸ்கு சிட்டிக்குள்ளே பட்டயத்தோடு வந்தவன் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறான். 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். த எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் என்கவுண்டரிங் காட் ஹஸ் சேஞ்ச்ட் ஹிம் கம்ப்ளீட்லி. சாப்பாடு இறங்கலை, தண்ணி இறங்கலை, 3 நாள் இருக்கான், சாப்பிடவே மாட்டுறான். 3 நாள் கழிச்சு உடம்பு டயர்டாகுது, உடம்பு வீக் ஆகுது. இவனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. கண்ணையும் சரி பண்ணல, உடம்பும் சரியில்லை, சாப்பிடவும் இல்லை. அகெயின் காட் இஸ் இன்டர்வெனிங். விழுந்தவனை கூட எழுந்திருக்கக்கூடிய கிருபை அந்த இயேசு கர்த்தரிடம் தான் இருக்கிறது. கர்த்தர் ஒரு ஊழியனை எழுப்பி அனுப்புகிறார். அவர் பெயர் தான் அனனியா. இந்த அனனியா சீஷரை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சபை பிரிந்து சிதறி போகும்பொழுது சீரியாவில் போய் அங்கே தமஸ்குவிலே சபையை ஆரம்பித்து ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த அனனியா. ஹீஸ் அ ப்ரேயர் வாரியர், அப்போஸ்டலிக் டீச்சிங்கில் இருந்தவர். பேதுரு, யாக்கோபு, யோவானால் ட்ரைனிங் பெறப்பட்ட இந்த அனனியா சபை அதற்குள்ளே தமஸ்குவில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, பெருகி போய்விட்டது. அங்கே லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. இந்த 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 சவுல் இங்கேருந்து போகிறார்ல, தமஸ்கு வாசிங்களை இழுத்துன்னு வர போல அங்கே உள்ள யூதர்களை இழுத்துன்னு வர போகிறார். புறஜாதிகளுக்குள்ள சுவிசேஷம் போயிடுச்சு. நிறைய பேர் அதர் பீப்புள், அதர் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இவர்களை தான் பிடிக்க போகிறார். அப்போ தான் இந்த அனனியாவிடம் தேவன் வருகிறார். அனனியா என்று சொல்கிறார். ப்ரே பண்ணும்போது கர்த்தருடைய தரிசனம், அனனியாஸ் என்ன ஆண்டவர் என்று கேட்கும்போது, நீ எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் ஒரு பெரிய பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். புரிஞ்சுக்கணும், நிறைய சவுல்கள் அன்றைக்கி வாழ்ந்தாங்க. பேர் பாருங்கள், சால் ஆஃப் டர்சஸ், தர்சு பட்டணத்தாகிய சவுல். அவனுக்கு நான் ஏற்கனவே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், ஒரு தரிசனம் கொடுத்துருக்கேன். அனனியா என்று சொல்லி ஒரு மனிதன் வருவான், ஜெபிப்பான், கண்ணு மேலே கை வைப்பான், பார்வை அடையவுக்காக ஜெபம் பண்ணுவான், உனக்கு பார்வை கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் நீ போ அப்படின்னு ஆண்டவர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அனனியா இங்கே டெரிஃபை ஆகிறார். காரணம் என்ன தெரியுமா? மொத்த தமஸ்கஸும் ஒரு பெரிய இன்வேஷனுக்காக காத்துனுக்குது, ஒரு பெரிய எதிர்ப்புக்காக காத்துனுக்குது. சவுல்னு ஒருத்தன் வரான், 1000 பேரோட வரான், நம்மளெல்லாம் அடித்து கட்டி இழுத்துன்னு போகிறான். எல்லாம் ஒரிஞ்சிங்க, தர்சு பட்டணத்தினாகிய சவுல், தர்சு பட்டணத்தாகிய சவுல், தர்சஸ் சால் ஆஃப் டர்சஸ்ன்னு பேர் ஊரெல்லாம் புரளி பரவி கொண்டிருக்கும்போது இங்கே கர்த்தர் அனனியாவை எழுப்பி எங்கே தான் போக சொல்கிறார்? அவனை தேடின்னு போக சொல்கிறார். அதனால் அனனியா கிளைம் பண்ணுறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களை எத்தனையோ பேருக்கு பொல்லாங்கங்களை செய்தான் என்று எருசலேமில் கேள்விப்பட்டிருக்கேனே, இப்பொழுதும் இங்கே வந்திருக்கிறானே, அதிகாரம் வர வச்சிருக்கானே ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரே அங்கே போவேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், நீ போ, யூ கோ. சவுலை பார்த்து சொன்னார், தமஸ்குக்குள்ளே போ. அனனியாவை பார்த்து சொன்னார், நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. அவன் இதாங்க சவுலை பற்றின ப்ராஃபஸியே. கர்த்தரே அந்த ப்ராஃபஸி சொல்கிறார் 15ஆம் வசனத்தில், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறார். He is my chosen vessel. The zeal he had for Judaism will become the zeal which he is going to have for Christianity. என் மகனே, உனக்கு இன்னைக்கு உலகத்து மேலே ஜீல் இருக்கா? உலகத்தில் ஏதாகிலும் சாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். யூ வில் ஹேவ் த கிரேட்டஸ்ட் ஜீல் ஃபார் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்துவை பரப்ப வேண்டும், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பறைசாற்ற வேண்டும், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற ஜீல் உனக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் தெரிந்து கொண்ட அந்த பாத்திரம் நீதான் என் மகனே. எவ்வளவு பாடுபட வேண்டும் அவன் ஆயத்தமாயிருப்பான், நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லும்போது அனனியா இமீடியட்டாக புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹோலி ஸ்பிரிட், காட் ஹிம்செல்ஃப் இஸ் ஆப்ரேட்டிங். நான் கிடையாது, நீங்கள் கிடையாது, யாருமே கிடையாது. திருச்சபையே கர்த்தர் நம்ம தலையை இப்படி பிடிச்சி இப்படி திருப்பினார்னா திரும்பணும், இப்படி திருப்பினார்னா திரும்பணும். we should be prepared for anything. The greatest leader who lived in Damascus is willing to surrender to go and meet the enemy. அனனியா எழுந்துச்சி போகிறாண்டவரே, போய் சவுல் மேலே போய் சகோதரனாகிய சவுலே என்று சொல்லுகிறார். நீ வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பபடிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். தலை மேலே தான் கை வச்சார். ஹோலி ஸ்பிரிட்டோட பவர் திஸ் இட் சர்ஜ்ட் த்ரூ ஹிஸ் பாடி. கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றது விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். இம்மீடியட்லி. Taking baptism is an immediate action. நாளைக்கு எடுக்கலாம், அடுத்த மாதம் எடுக்கலாம், அடுத்த வருஷம் எடுக்கலாம்னா
பிறகு போஜனம் பண்ணி பலப்பட்டான், சீஷருடனே சேர்ந்தான். அப்படியே கூட்டி கொண்டு போய் அவனை பைபிள் காலேஜில் சேர்த்துட்டார். அங்கெல்லாம் ஜபக்குழு இருந்துச்சு, செல் குரூப் இருந்துச்சு. திருச்சபையை செல் குரூப் என்ன தெரியுமா? பைபிள் நிறைய படிக்கணுங்க. ஒருத்தர் இருந்தால் கூட அவங்கள கூட்டியை குறைச்சி பைபிள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பைபிளில் என்ன நினைக்கிறீங்க, இந்த வசனத்தை படிங்க, அந்த வசனத்தை படிங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். பைபிள் செல் குரூப்பில் போட்டார். இம்மிடியேட்டாக ட்ரெயின் ஆகிட்டான். வி க்ரோ இன் செல் குரூப்ஸ். ஸோ சால் க்ரூ இன் செல் குரூப்ஸ். அனனி ஐயா பெரிய டீச்சர், நிறைய ஜபக்குழு வச்சுருந்தார். அதில் ஒன்றுத்தில் போட்டார் பாருங்க, சாப்பிட்டு பலப்பட்டு தாமதமின்றி. ஏற்கனவே ஒரு நல்ல டீச்சர் தான் இந்த சவுல். ஜூடாயிசத்தை ப்ரொபகேட் பண்ணவர். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி பக்கம் வந்து ஆச்சரியமாய் பேசுகிறான். எல்லாரையும் ஆச்சரியப்பட்டார். எருசலேமில் எல்லாரையும் நாசமாக்கினவன் இங்கே வந்தானே, இவனல்லவா என்று ஆச்சரியப்பட்டார்கள். அவன் அதிகமாய் திடம் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினான். போனது ரட்சிக்கப்பட்ட யூதர்களை அடிக்கிறதுக்கு. லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க கூட சேர்ந்து ரட்சிக்கப்படாத யூதர்கள் அண்ணா காய்பாவோட டீமை கலங்க பண்ணினான். லாஸ்ட்டில் என்ன தெரியுமா ஆச்சு? கொலை செய்ய வந்தவனை கொலை செய்யறதுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட் வருது. சவுலை முடிச்சிரு, போன நம்முடைய ஏஜெண்ட், நம்ம அனுப்பணுமே கொலை செய்வதற்குள்ள ஏஜெண்ட், அவன் டபுள் ஏஜெண்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரில. அந்த பக்கம் சாய்ந்து போனான்னு சொன்னார்கள் தெரில. ஆலோசனை பண்ணினார்கள். இந்த யோசனை அவர்களுக்கு தெரியும் பொழுது இப்போ சவுலை டெரிஃபிக்காக டமஸ்கஸ் வரைக்கும் வந்து பிறகு தூக்கி கொண்டு போகப்பட்ட சவுல் கோட்டை வாசல்களை இரவும் பகலும் காத்து கொண்டிருக்கிற வழியாய், ஆமாம், சவுலை கொன்ற போகிறாங்க என்று சொல்லி அவனை கொல்லுவதற்காக வாசல் வழியாக வந்தால் கொலை செய்ததுக்கு எல்லாரும் காத்திருக்கும் போது ராத்திரியிலே கூடை வழியாக மதில் வழியாக இறக்கி விட்டாங்க. என்ட்ரன்ஸில் இம்மிக்ரேஷன் வழியாக அவர் போகல, செக் போஸ்ட் வழியாக போகல, அப்படியே மதில் வழியாக குதித்து ஓடி போயிட்டார். எருசலேமுக்கு போயிட்டார். ஆக அவரை கொலை செய்ய அனுப்பின டீமுக்கு அங்கே வேலை இல்லாமல் போச்சு. தப்பிச்சிட்டார் சவுல். வந்து எருசலேமுக்கு சீஷர்கள் கூட பார்க்குறாரு. சீஷர்கள் பயப்படுறாங்க. ஏன்? சனகரிப் சங்கத்தில் ஒரு ஆள் கொலை செய்ய வந்தவன், பயப்படுறாங்க. ஒருவேளை ஏஜெண்ட்டாக இருந்தான்னா, சபையை அழிக்க வந்தானா எப்படி என்று யோசித்து கொண்டிருக்கும்போது ஒரு மனிதன், சவுலோட வாழ்க்கையில் நீங்கள் 2 பேர் மறக்கக்கூடாதுங்க. ஒருத்தர் அனனியா, இன்னொருத்தர் பர்னபா. சவுலுக்கே லீடர் பர்னபாஸ். பர்னபாஸை பற்றி பெருசாக நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் சவுலையை சேர்த்து கொண்டு சபையில் போய் சவுலுக்காக நின்று ரெக்கமெண்டேஷன் பண்ணி, இவன் நல்லவன், இவன் திருந்திட்டான், இவன் ரட்சிக்கப்பட்டான் என்பதை சொல்லி பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லார் கையிலையும் சேர்த்து வச்சவர் இந்த பர்னபா. படித்த மனுஷன். he knows Hebrew, Saul knows Hebrew, Saul knows Greek, Saul knows Latin, Saul knows Aramaic, Saul knows Torah, எல்லாமே அவனுக்கு தெரியும். he knew all the languages. கிரேக்கர்கள் கையில் பேசுகிறான் பாருங்க. கிரேக்கர்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கிரேக்கர்கள் கையில் பைபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது சவுலோட காலம். கிறிஸ்துக்கு முன்பதாக 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் நம்ம பைபிள், தோரா, டனாக் என்று சொல்லுகிற இந்த மொத்த பைபிள் கிரீக் வெர்ஷன் வந்துருச்சு, செப்டியூஜென்ட் வெர்ஷன் வந்துச்சு. அப்போ புரிஞ்சுங்க, பைபிள் 2 பேருக்கு தெரியும். யூதர்களுக்கு ஹீப்ரூ லாங்குவேஜில் தெரியும், கிரேக்கர்களுக்கு கிரீக் லாங்குவேஜில் தெரியும். நம்ம சவுலுக்கு 2 லாங்குவேஜும் தெரியும். 2 பேருமே என்ன சொல்ல போகிறாங்க? ஏன்னா இருக்கிறது பழைய ஏற்பாடில், மேசியாவை ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அப்போ 2 பேருக்குமே இவர் மேசியா யார் என்பதை புரிஞ்சு சொல்லி தரணும். மேசியாவுடைய பாடுனா ஏசாயா 53, கன்னிகையோட பிறப்புனா ஏசாயா 7:14. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அப்புறம் இன்னொரு வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஏசாயா 9:6. இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு. அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேச ஆரம்பிச்சிட்டான். கிரேக்கர்கள் கையில் பேச ஆரம்பிச்சிட்டான். கிரேக்கர்களும் கொலை செய்ய வந்துட்டாங்க. ஏற்கனவே யூதர்கள் வராங்க, கிரேக்கர்களும் வராங்க. ஆமேன். அதனால் இவரை இங்கேருந்தும் காப்பாற்றுறாங்க. ஏற்கனவே தமஸ்கூலேருந்து காப்பாற்றி ஜெருசலேமில் விட்டாங்க. இப்போ ஜெருசலேம்லேருந்து காப்பாற்றி சசரியாவுக்கு கூட்டு போய் அவங்க ஊருக்கே அனுப்பிட்டாங்க. அவன் எந்த ஊர்? தர்சு. அப்பா நீ உங்கள் வீட்டுக்கே போய்டு என்று சொல்லி அவன் அங்கேருந்து புறப்பட்டு யூதேயா, கலிலேயா, சமாரியா எங்கும் போயிட்டான். ஜீசஸோட பாருங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனைந்து அப்போஸ்தலர் 1 சொன்னார் 8ஆம் வசனத்தில், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பது போல சொன்னது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த எல்லா இடத்துலையும் பரகினது. எல்லாரும் வந்தார்கள், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமேன். சவுல் ஒரு பாஸ்டர் ஆகிட்டார். இப்போ
சவுல் ஒரு ரெவரண்ட் ஆகிட்டார், சவுல் ஒரு பிஷப் ஆகிட்டார். சைட் பை சைடு சவுலுக்கு ஈக்குவலாக பேதுரு பேசப்படுகிறார். அப்படி நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது. பேதுரு தான் அன்றைக்கி சபையினுடைய ஹெட்டு. சவுல் புதுசாக ரட்சிக்கப்பட்டவர். ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது 2 பேரும் ஈக்குவலாக பண்ண போகிறாங்க. பேதுரு ஐயாவுக்கு ஜீசஸோட டைரெக்டாக மூவ் பண்ண பேதுருக்கு ஈக்குவலாக இந்த சவுல் பண்ண போகிறார். பேதுரு என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பேதுரோட ஊழியம் எல்லா சீஷர்களும் ஊழியம் பண்ணுகிறாங்க. 12 பேர் ஊழியம் பண்ணுறாங்க. சபை 8000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாரும் ஊழியம் பண்ணுறாங்க. பேதுரு லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. இந்த ஊர் பேர் வந்து லிட்டா. அங்கே 2 அற்புதம் செய்ய போகிறார். இப்போ நம்ம பேதுருக்கிட்ட 2 அற்புதம் செய்வார். அதில் ஐனேயா என்று சொல்லுகிற ஒரு மனுஷன், ஹி வாஸ் சிக் வித் பால்சி. ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கள் என்று சொல்லும்போது ஏஞ்சிட்டான். ஐனேயாவை சுகப்படுத்துகிறார். ஸோ த ஹீலிங் பவர் இஸ் தேர். இன்றைக்கும் ஹீலிங் பவர் இருக்குது. அதனால தான் உடம்பு சரியாதவங்கிட்ட போகும்போது இயேசு உன்னை சொஸ்தமாக்குறார், எழுந்துருன்னு சொல்லிடணும். ஸ்மித் விகில்ஸ் வந்து அதான் சொல்லுவார். அவர் கமாண்ட் கொடுத்துருப்பார், எழுந்த நட, ரைஸ் அப், உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவார். செய்து கொண்டே இருப்பார். 2 மிராக்கிள். லிட்டா பட்டணத்தில் இவன் ஐனேயா, யோப்பா பட்டணத்தில் தொற்கால் என்கிற தபித்தாள். இவங்க நிறைய தர்மங்கள்லாம் செய்து அன்றைக்கு சர்ச் சபை வளர்வதற்கு காரணமாக இருந்தாங்க. அவ்வளோ வியாதிப்பட்டு மரித்து இருக்கும்போது மேல் வீட்டில் கடத்தி வச்சுருக்காங்க. வேக் செர்மனி பண்ண யோப்பா பட்டணத்திலிருந்து லித்தா ஊருக்கு சமீபமானபடினால் பேதுரு அங்கே போகிறார். தாமதம்னு அவர் வர சொன்னாங்க. பேதுரு போய் அந்த லேடியை தொற்கால எழுந்திருந்து சுகப்படுத்தும்படி சொல்லுகிறார். திரும்பி எழுந்திரு என்றார். தபித்தாலே எழுந்தினார். அவள் கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்தார். அவளுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். ஜனங்கள் எல்லாரும் விசுவாசமானாங்க. ஆமேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சுவிசேஷம் பெருகுகிறது. The power of God is spreading through Saul, through Peter, through Ananias. 3 பேர் இன்றைக்கி ஊழியம் பண்ணோம். சவுல் கண் திறந்ததே ஒரு அற்புதம். சவுல் ரட்சிக்கப்பட்டதே ஒரு அற்புதம். சவுளுடைய கண்களை திறந்த அனனியா செய்தது அற்புதம். இன்றைக்கு பேதுரு செய்தது அற்புதம். திருச்சபையை இன்றைக்கும் கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் நம்மலாம் படிக்கணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் செய்த அற்புதங்கள் நம் கண்களுக்கு புலன்படும். நம்ம அப்படியே எழுந்து நின்று இந்த ஊழியம், இந்த அப்போஸ்தலர் ஊழியம், இந்த அதிசய ஊழியம், இந்த நன்மையான ஊழியத்துக்காக கர்த்தருடைய பாதத்தில் சரணடைவோம்மா. கர்த்தர் இன்றைக்கு திருச்சபையை பெருக்கி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் திருச்சபை பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாங்க நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாம். ஓ ரீ காதா லாபா ஷாதா ரா காதா லாபா ஷாதா ரா காதா லாபா. மகனை எழும்பு, கர்த்தர் உன்னை தொடுகிறார். லெட்ஸ் ப்ரீச் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஷீ ரா காதா லாபா தா ரா காதா லாபா தா ராஷா ராபா. அன்றைக்கு சவுல் மீது இறங்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அரைஸ் அண்ட் கோ என்று சொல்கிறார். எழும்பு என்று சொல்கிறார். அனனியாவை பார்த்து எழுந்து போ என்று சொன்னார். சவுலை பார்த்து எழுந்து போ என்று சொன்னார். பேதுருவை பார்த்து எழுந்து போ என்று சொன்னார். இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கிறது. We need to overcome all our objections. ஆண்டவரே, நான் போக மாட்டேன், வர மாட்டேன், நிற்க மாட்டேன், போக மாட்டேன் என்கிறதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, நான் போகிறேன். I am willing to go. எத்தனை ஹார்ம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் I am willing to go என்று சொல்லு மகளே, மகனே. கர்த்தர் இன்றைக்கு உன்னை நடத்துகிறார். ஓ ரீதாலா பா ஷாதா ரா காதலா. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுமா? ஓ ரீதாலா பா ஷேரே பேரே கேதே சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார்.
கடைசி காலத்தினுடைய கடைசி மணித்துளிகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு விரோதமாகவும் பல துன்புறுத்தல்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த காலகட்டங்களில் நாங்கள் உமக்காக வாழும்படிக்கு எங்களுக்கு தைரியத்தை கட்டளையிடுங்க. எங்களோடு கூட இம்மட்டும் பேசின தேவன், இந்த வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவஜனமே, இப்பொழுது நாம் கேட்ட இந்த அதிகாரத்தில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பல அற்புதங்கள், பல அடையாளங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சபை கிடுகிட என வளர்ந்ததை நம்ம பார்க்கிறோம். பேதுரு பிரசங்கிக்கிறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுறாங்க. ஹவுஸ் சர்ச் என்ற ஒரு கான்செப்ட் வருது. மக்கள் ஆண்டவருக்குள்ள அதிகமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. நேற்றைய அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், ஸ்தேவான் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கென்று தன்னுடைய உயிரை விடுகிறார். The first martyr for Jesus Christ. அந்த சமயத்தில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஆம் தேவஜனமே, the Christian life is not a bed of roses, it's a bed of thorns. துன்பம் வருகிற வேளையில, persecutions, துன்புறுத்தல்கள் வருகிற நேரத்துல, நெருக்கங்கள், போராட்டங்கள் வருகிற நேரத்துல, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதேய சமாரிய தேசங்களில் சிறைப்பட்டு போனார்களாம். இந்த காலகட்டங்களில நமக்கு தேவையானது என்ன? கர்த்தர் மேல விசுவாசம் நமக்கு தேவை. நம்முடைய தேவ ராஜ்யத்துல தொடர்ந்து முன்னேறி செல்ல நமக்கு தேவன் மேல விசுவாசம் தேவை, தைரியம் தேவை. இப்பொழுதும் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக இந்த வேளையில நாங்கள் வருகிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக நாங்கள் வருகிறோம். தமிழ்நாடு is called the spiritual capital of Tamil of India. நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஆவிக்குரிய தலைநகரமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்குதான் அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் பிறப்பெடுத்த இடமாக இருக்கிறது. அநேக மிஷனரிகள் கால் பதித்த இடமாக இருக்கிறது. We are so blessed to live in தமிழ்நாடு. இந்த வேளையில ஆவிக்குரிய தலைநகரத்தில் இருக்கிற நாம் நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஒரு விசையாக கூட, துன்புறுத்தல்களுக்காக ஒரு விசையாக நம் அனைவரும் ஆவியில எழும்பி ஜெபிக்கலாமா? ஓரி பலதியா ஷதர பலதியா கரபலபதர பலதியா ஷெரர பலதியா அந்தனரபாக்கர பலபதரபா ஓரி பாபாவா ஷெரர பலதியா அந்தனரபாக்கர பலபதரபா. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை துன்புறுத்தல்கள் வந்தாலும் நாங்கள் உம்மை மறுதலியாத படிக்கு, மிகுந்த பலனுக்கேதான தைரியத்தை விட்டுவிடாத படிக்கு, தேவனாகிய ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர். நீர் எங்களுடைய விசுவாசத்தை முடிக்கிறவராக இருக்கிறீரப்பா. பாரமான யாவற்றையும், எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறிவிட்டு விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய எங்கள் இயேசுவை நோக்கி நாங்கள் ஓட தேவனாகிய ஆண்டவர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்களுடைய சபைகள், எங்களுடைய ஸ்தாபனங்களை சுற்றி வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த அதிகாரத்துல நாங்க வாசித்தோமே, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பினவன் கிறிஸ்துவுக்காக எழும்ப போகிற ஒரு உன்னதமான காரியம் இருக்கிறது. அப்பேற்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்டவர்களை சந்திப்பீராக. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லையே தகப்பனே. யோவான் 3:16 சொல்லி இருக்கிறபடி, தேவனாகிய ஆண்டவரே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டவர்களையும் துன்புறுத்துகிறவர்களையும் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டி ரட்சிப்பீராக. துன்புறுத்தல்ல இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவன் தைரியத்தை கொடுப்பீராக. அவருடைய விசுவாச அளவை வர்த்திக்க செய்வீராக. அந்த இடத்துல நீர் இறங்கி பிரதியட்சமாய் காட்சியளித்து நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒரு பெரிய ஆத்தும வீழ்ச்சி உண்டாவதாக, ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்துல உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக அப்பா,
வட மாநிலங்களில் இருக்கிற எங்கள் கிறிஸ்தவ சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரிகளுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக, மெய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, அவருடைய எல்லைகளை, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலி அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வருகையில நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்பட உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று எங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்ல, அப்பேற்பட்ட சாட்சியின் ஜீவியம் நாங்கள் வாழ தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் சபைகளையும் ஊழியங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைவிடா காத்திடும் உமக்காக எழும்பி பெரிய காரியங்களை உங்க மேல வைக்கிற விசுவாசத்தினால நாங்கள் சாதிப்போம். உமக்காக நாங்கள் வாழ்வோம். கரங்களையும் ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. May the good God bless you and have a blessed day. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.